வணக்கம் மக்களே. ஒன் டே ட்ரிப்பா நாங்க திருப்பதி போயிருந்தோம். நாங்க திருவள்ளூர்ல இருந்து கிளம்புனதுனால காலைல 5 மணிக்கு கிளம்புன நாங்க 7, 7:30க்கெல்லாம் அலமேலு மங்காபுரம் போயிருந்தோம். அலமேலு மங்காபுரம் ரீச் ஆன உடனே நாங்க பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 8:20 ஆயிடுச்சு. 8:20க்கு கிளம்புன நாங்க 9, 9:30 போல மேல் திருப்பதிக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு எங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து நாங்க போன ஸ்பாட் வந்து ஆகாசகங்காக்கு போயிருந்தோம். ஆகாசகங்கா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். பட் நாங்க போயிருக்கும்போது அது மூடி இருந்தாங்க. இருந்தாலும் அதிலே பைப்ல வர தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்தது. அதை எடுத்து தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்புன இடம் தான் வந்து பாப விநாசம். ஆகாசகங்கா போற வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கும். அந்த டேமும் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்தது பாப விநாசம். பாப விநாசம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுல நாங்க போற வழியிலே பாத்தீங்கன்னா ஜெய்பல்லின்ட்டு ஒரு ஹனுமன் கோயில் ஒன்று இருந்துச்சு. நாங்க போகும்போது அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதை விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடிச்ச நாங்க கரெக்டா 1 மணிக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கு வந்துட்டோம். நாங்க 2 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருந்ததுனால 1 மணிக்கெல்லாம் நாங்க பிஃபோராவே போயாச்சு. போன உடனே எங்களுக்கு செக்லாம் பண்ணிட்டு உள்ள அமிச்சாங்க. 1:30 மணிக்கா போனோம். நாங்க 3:30 மணிக்கு ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண உடனே நாங்க போய் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வரதுக்கு 5, 5:30 ஆயிடுச்சு. ஸோ வெளியில வந்த நாங்க அப்படியே போயிட்டு கடையில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு காரை ஒரு 6 மணிக்கு எடுத்த நாங்க நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆயிட்டோம் வீட்டுக்கு. இதை பத்தி ஃபுல் வீடியோ நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம அதுலயே வந்து டிக்கெட் புக்கிங் எப்படி பண்றது, 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட் புக்கிங் எப்படி பண்றதுன்றதும் நாங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க மக்களே. டாடா பாய்.